வருஷங்களா நம்ம பையனா வளர்த்த ஜோகனை நம்ம கிட்ட சேர்மேன் பறிக்க பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஹீராக்கு இருக்கு. ஆனா மிஞ்சுன்னு சொல்றாங்க அவரோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்டியல் ரைட்ஸ் கூட வாங்கிட்டாரு கோர்ட் மூலியமாக அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரா இருக்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத கண்டினியூவா பாத்துடலாங்க. மறக்காம என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரி எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல கொஞ்சம் பாஸ்ட்டுக்கு போறோங்க. எப்போ சிமாவோட பேர் பேப்பர்ல அந்த மாதிரி வந்ததோ, யாரோ கூட பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு தப்பா வந்ததோ, அப்ப இருந்து சிமா எங்கே ஏது அப்படிங்கறத மிஞ்சினால கண்டுபிடிக்க முடியல. சிமா பிரெக்னென்ட் ஆயிருந்திருப்பாங்க. யாருக்கும் தெரியாம இவங்களே போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி யாரோட ஹெல்ப்பும் இல்லாம தனியாவே குழந்தை பெற்றுட்டு வந்திருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல பர்த் சர்டிபிகேட் கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமாக தனியா ஒரு வீடு எடுத்து இவங்க குழந்தைய வச்சு பத்திரமா பாத்துட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த சமயத்துல திடீர்னு குழந்தை உடம்பு சரியில்லாம போயிருக்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போலான்ட்டு வெளியே வந்தான். இந்த டேட்டூ நிக்கிறான். டேட்டூவை பார்த்ததும் உயிரே போன மாதிரி ஆயிடுச்சு சிமாவுக்கு. அங்க சீனை அப்படியே கட் பண்ண திடீர்னு ஒரு வேர் ஹவுஸ்குள்ள இந்த டேட்டூ தான் சிமாவை வச்சு உள்ளேயும் கொளுத்தி விட்டுருப்பா. சிமா கையில குழந்தையும் இருந்திருக்கும். வெளியே தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை ஓபன் பண்ணலான்னு பார்த்தா ஓபன் பண்ண முடியல, வெளியே லாக் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த வேலையெல்லாம் பண்ணது தேயானா தான் இருக்கும். எனக்கு கண்டிப்பா சேர்மேன் பண்ண மாட்டாரு. சேர்மேனுக்கு ஆண் வாரிசு வேணும். தனக்கு எதிராக ஒரு வாரிசு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தேயான் தான் பண்ணிருப்பான்னு எனக்கு தோணுது. இப்ப நம்ம பிரசன்ட்டுக்கு வரோம். ஹீராவால தன் பையனை விட்டு கொடுக்கவும் முடியல. ஜோகனும் போமாட்டான் அப்படின்னு சொல்றான் மின்றுன்னு சொல்றாங்க. இத பாருங்க ஹீரா, இந்த பையன் நீங்க பெத்த சொந்த குழந்தை கிடையாது. நீங்க வளர்த்துருக்கீங்க, அதுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன். ஆனா சேர்மேனோட சொந்த பையன் தான் இது. அதனால வேற எதுவும் பண்ண முடியாது, நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றப்போ சரி பையனை கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம். மிஞ்சுன் இவ்வளவு தூரம் சொல்றதுனாலும் ஹீரா ஓகேன்னு சொல்றாங்க. குழந்தைய இவரு தான் கூப்பிட்டு வராரு. ஆனா வந்தோன்னு ஜோகனுக்கு நான் அம்மாட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். என்ன பண்றதுன்னு சேர்மேனுக்கு தெரியல. கடைசியில நம்ம மிஞ்சுன் தான் இருந்துட்டு, ஏன்னா ஃபிளைட்டை விட்டு லேண்ட் ஆகிறப்ப சொல்லியிருப்பாரு, நீ போனதும் அம்மாவை பார்க்க முடியாது, நான் கண்டிப்பா பார்க்க முடியும், நான் பாக்குறதுக்கு கூப்பிட்டு போறேன், ஆனா அது வரைக்கும் நான் சொல்ற மாதிரி நீ கேட்கணும்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால மிஞ்சுன்னு சொல்றதுனால அந்த குட்டி பையனை கேட்டுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துக்கிறான். இதுக்கப்புறமாக இவங்க 2 பேருக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும். அப்படி இருக்கிறப்ப எப்படி கோர்ட் மூலியமாக பேரண்டியல் ரைட்ஸை இவருக்கு மாத்தினாங்க நம்ம மிஞ்சுன் அப்படின்னா அதுதான் சிமா அனுப்பிச்சிருப்பாங்க இல்லையா, பர்த் சர்டிபிகேட் அனுப்பிச்சிருப்பாங்க, இது உங்க பையன் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வச்சுதான் பேரண்டியல் ரைட்ஸை மாத்திருப்பாங்க. இதுக்கப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும். அந்த சமயத்துல தான் மிஞ்சுனுக்கு இருக்கிற கேள்வி, அப்போ சிமாவோட தம்பி நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சேதான் என்கிட்ட பழகுனீங்களா அப்படிங்கிறப்போ ஆரம்பத்துல தெரியல, உங்ககிட்ட பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட் செக் பண்ணப்பதான் தெரிய வந்தது, நீ ஹீரா மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், எங்க அக்கா உங்க கூட எப்படிங்கிறப்போ முதல் பார்வையிலேயே உன் அக்கா தான் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். என் குழந்தைய அவதை பத்தி கொடுக்கணுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். ஆனா இடையில பல பிரச்சனைகள் வந்துருச்சு. அதனால உங்க அக்கா என்னால கவனிச்சுக்க முடியாம போயிடுச்சு. என் மனைவி இறந்து போய் எல்லாரோட பார்வையும் என் மேல இருந்துகிட்டே இருந்தது. ஆனா உன் அக்கா பிரெக்னெண்டா இருந்தா அப்படிங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. 11 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு உங்க அக்கா கிட்ட இருந்து லெட்டர் வந்தது. ஆனா அப்போ உங்க அக்கா என்கிட்ட எதுவும் சொல்லாம எங்க போயிட்டாலோ அப்படிங்கிற ஒரு கோபத்திலையும் அவகிட்ட ஒருவேளை அகைன் கான்டாக்ட் வச்சுக்கிட்டா நம்ம இன்னும் கெட்ட பேர் வந்துருமோ அப்படிங்கிற பயத்திலையும் நான் அந்த பாக்ஸையும் ஓபன் பண்ணல, உங்க அக்கா எனக்கு அனுப்பிச்ச லெட்டரையும் படிக்கல. பட் இப்போ எனக்கு உனக்கு பழக்கம் ஏற்பட்டதுக்கு அப்புறமாக உங்க அக்கா சிமான் தெரிய வந்ததுக்கு அப்புறமாக அந்த லெட்டர் அகைன் எடுத்து நான் படிச்சு பார்த்தேன். அப்ப அதுல ஜோகனோட பர்த் சர்டிபிகேட் இருந்தது. நான் குழந்தை பெற்றிருக்கேன், அது உங்களோட பையன் தான், என் ஃப்ரெண்டு கிட்ட வளர்க்க கொடுத்துருக்கேன் அப்படின்னு எல்லாமே எழுதியிருந்தா உங்க அக்கா. அதனால நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொன்ன அப்படிங்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சிருக்கும். ஏன் இந்த சேர்மேன் மேல கொலவெறியோட இருந்தாருன்னா மிஞ்சுன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பழி வாங்கணும்னு நினைச்சாருன்னு சொல்லிட்டு ஹீரோவை மிஞ்சுன் ஏன் பழி வாங்கணும்னு நினைச்சாரு அப்படிங்கிற காரணம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா சேர்மேனை பழி வாங்கணும்னு நினைச்சதுக்கான காரணம் பேப்பர்ல அவங்க அக்காவை பத்தி தப்பான நியூஸ் வர்றப்போ சேர்மேனோட பேரும் அடிபட்டிருக்கணும். ஆனா சேர்மேன் தனக்கு எந்த கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனாலையும் அவர் மனைவி இறந்து போனது இதோட லிங்க் பண்ணி பேசி இந்த கம்பெனி தன் கைவிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனாலையும் அந்த அவர் பேர் வர விடாம பண்ணிருப்பாரு. அதுதான் நம்ம மிஞ்சுனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு இல்லையா, அதனால சேர்மேன் மேல கொலவெறியோட இருந்திருப்பாரு. ஆனா இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா, நம்ம மிஞ்சுனுக்கு தான் அக்கா இவருக்கு குழந்தை பெத்தெடுத்துட்டு இருந்திருக்கா. அப்போ இப்போ யாருக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும், ஜோகனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். நம்ம அக்கா பையனை பத்திரமா பாத்துக்கணும். இப்ப வேற வழியே இல்லாம சேர்மேன் பக்கம் நின்னுதாகணும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் சேர்மேன் தேயான் ரெண்டுமே நம்ம மிஞ்சுனுக்கு ஒண்ணுதான், 2 பேரும் ஒண்ணுமே இல்லாம ஆக்கணும் தான் நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. ஆனா இப்போ நம்ம சிமா அக்கா பையனுக்காகவாவது நம்ம இவர் எதுவும் பண்ணாம தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல யோசிக்கிறாரு. இந்த பையன் தூங்கிட்டு இருப்பான் இல்லையா, அப்ப அந்த பையன் ஒரு சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறான். இவன் கனடால படிச்சுட்டு இருந்தப்போ ஒரு பொண்ணை தத்தெடுத்து வளர்த்துட்டு இருந்திருப்பாங்க. அடாப்ட் பண்ண அந்த பொண்ணு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருப்பா. அந்த பொண்ணு பெருசா யார்கிட்டயும் ஒட்ட மாட்டாளா. அந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக இந்த ஜோகன் பையன் வருவான். அந்த பொண்ணா பேச ஆரம்பிக்க மாட்டான், ஜோகனா தான் பேசுவான். எனக்கு ஒரு விஷயம் சொல்றியா, நான் நேற்று சயின்ஸ் கிளாஸ்ல படிச்சேன், பேரண்ட்ஸுக்கு 2 பேருக்கு இந்த பிளட் குரூப் இருந்ததுன்னா பிறக்கிற குழந்தைக்கு கண்டிப்பா O பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை இப்போ பிறக்கிற குழந்தையோட பிளட் O பாசிட்டிவ் அப்படின்னு இருந்ததுன்னா அப்ப அவங்க 2 பேர் பேரண்ட்ஸ் இல்லைன்னு தானே அர்த்தம். அது மட்டும் இல்லாம அந்த பையனை இங்க கனடாக்கு அனுப்பிச்சு அவங்க பாட்டுக்கு படிக்க வைக்கிறாங்க. ஒருவேளை அவங்க பேரண்ட்ஸ் வராமே போயிருவாங்களோ அப்படிங்கிறப்போ
நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு சொல்ல போனா உன்னை வேண்டாம் நீங்க கொண்டு வந்து விட்டு போயிருக்காங்க, அவங்க அப்படி திரும்ப வருவாங்கங்கிறப்போ இல்ல நான் என்ன கேட்கல, நான் பொதுவா கேட்டேன். இல்ல நீ சொல்றப்ப தெளிவா அந்த பையன்னு சொன்னேன், அப்ப நான் உன்னன்னு தான் நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருப்பா. ஸோ இதுல நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஜோகனுக்கு யாரும் சொல்லாம தெரிய வந்திருக்கு நம்மள பெத்த அம்மா ஹீரா கிடையாது, அந்த எக்ஸஸ் மட்டும் நம்ம அப்பா கிடையாதுன்னு தெரிய வந்திருக்கு. ஆனாலும் ஹீரா எப்பவுமே கால் பண்ணி பேசுவாங்க, வீடியோ கால் பண்ணி பேசுவாங்க, பத்திரமா பார்த்துப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவன் பக்கத்துல இருந்து வளர்ந்துருக்கான். ஒரு வருஷமோ 2 வருஷமோ கனடால வச்சுட்டு ஹீரா வளர்த்துட்டு இருக்காங்க. அது வரைக்கும் ஹீரா கூட தான் இருந்திருப்பான். ஸோ ஹீரா எப்படி பார்த்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது ஜோகனுக்கு நல்லாவே தெரியும். அதனால ஹீராவை தான் அவன் அம்மாவா நினைக்கிறான். அட் த சேம் டைம் நாம இவங்க பெத்த பையன் இல்லை அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்படி சேர்மன் கிட்ட பேசிட்டு கார் எடுக்க வர சமயத்துல ஹீரா கிட்ட இருந்து மிஞ்சுனுக்கு கால் வந்துகிட்டே இருக்கு. அட்டன் பண்றதே இல்ல. ஹீராக்குனா மண்டை பிச்சுக்கலாம் போல இருக்கு. என்ன ஏர்போர்ட்ல இருந்து வரப்பே சொல்லியிருப்பாரு, ஹீரா நாளைக்கு நானே வந்து உங்களை கான்டாக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் ஹீராவால தாங்கிக்க முடியல. இவர் எப்படி சேர்மன் கூட கனெக்ட் ஆறாரு, இவர் எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு ஹீராக்கு. எங்க மிஞ்சும் இந்த ஃப்ரெண்டு கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்டும் சொல்றாங்க, நாம நினைச்சதுதான் அவரும் சொல்றாரு. ஏன்னா உங்க அக்காவுக்கு ஒரு பையன் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வர்ற வரைக்கும் இந்த கதை வேற மாதிரி இருந்தது. உங்க அக்காவுக்கு ஒரு பையன் இருக்கு அப்படின்னு தெரிய வந்ததுக்கு அப்புறமாக வேற வழியே இல்ல. சேர்மேன் பக்கம் நம்ம நிக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஏன்னா அவரால் மட்டும்தான் உங்க அக்கா ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த குழந்தையோட அப்பாவும் அவர் தான். இந்த பையன் சேஃப்டியா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அது அவரால் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு பாத்தி. அப்படிங்கிறப்போ இது நம்ம மிஞ்சுனுக்கு தெரிஞ்சதுதான். ஆனா தேயன் பயங்கர ஸ்மார்ட். 2-3 நாளா அப்பா நம்ம கண்ணில் அந்த அளவுக்கு படலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன எது நான் தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட கேட்கிறப்போ இந்த மாதிரி அந்த தனி வீட்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஹார்ட் அட்டாக்கா, ஏதாவது ஸ்ட்ரோக் வந்துச்சா? இல்ல மேடம் அப்படியெல்லாம் இல்ல, பட் இருந்தாலும் டாக்டர் கிட்ட செக்அப்ல போயிட்டு இருக்காங்க. டாக்டர் கூட தனி வீடு விசிட் பண்ணிட்டு போனாங்க. அப்படிங்கிறப்போ என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த தனி வீடுங்கிறது இப்ப ஜோகனை தங்க வச்சிருக்கிற இடம். அந்த இடத்துல ஏதாவது சேர்மன் இருக்காரு, கம்பெனிக்கு கூட வர்றது கிடையாது. டாக்டர் ஏன் வந்து விசிட் பண்ணிட்டு போயிருப்பாங்க நம்மளுக்கு தெரியும், டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்காக. அப்பாவுக்கு தான் உடம்பு சரியில்லை, அதனாலதான் அங்க போயிருக்காருன்னு நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா அதுக்காக தான் ஒரு தனி வீட்டுக்கு போவாரு. இந்த ஜோகனோட மேட்டர் தேவனுக்கு தெரியல. இங்க அந்த கார் ஆக்சிடென்ட் பின்னாடி யாரு இருக்கா என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க முடியல. அது வேற மண்டக்குள்ள குடைச்சலா இருக்கு. இன்னொரு பக்கம் ஜோகன் தன் பக்கத்துல இல்ல, சேர்மேன் கூட்டிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது பயங்கரமான டார்ச்சரா இருக்கு. அந்த சமயத்துல சேர்மனோட அசிஸ்டன்ட் வந்து அங்க இருந்து ஹீராவை கூப்பிட்டு போறாங்க. அந்த தனி வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வராங்க. சேர்மேன் முன்னுக்கு உட்கார வச்சிருக்காங்க. ஹீரா இருந்துட்டு எங்க என் பையன் அப்படிங்கிறதுக்கு, அவன் உன் பையன் கிடையாது, என் பையன். இந்த பணத்தை எடுத்துட்டு போ, இதுக்கப்புறம் எதுவும் பண்ணக்கூடாது. என் பையனை வந்து நீ எந்த அளவுக்கு நல்லா வளர்த்துருக்க அப்படிங்கிறது அவன் உன்னை பார்த்ததும் அம்மானு ஓடி வந்து கட்டிப்பிடிச்சதுலேயே தெரிஞ்சு போச்சு. ஆனா இதுக்கப்புறம் அம்மா பாசம் அப்படிங்கிறது என் பையனுக்கு தேவை கிடையாது. என்னோட பையனா எஃபி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியோட வாரிசா அவன் வளருவான் அப்படின்னு சொல்ற சமயத்துல இந்த இத்தினோண்டு பேப்பரை கொடுத்துட்டு அப்படின்னா எனக்கும் என் பையனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஆயிடுமா. அவன் என் பையன், என் பையன். எங்க ஜோகன் ஜோகன் சொல்லி கத்துறப்போ இந்த டைரி இதை படி, இது கனடால இருக்கிறப்போ ஜோகன் எழுதுனது. நீ சொல்லாமையே நீ அவனை அம்போன்னு விட்டுருக்க, நீ அவன் தாயிலேன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறப்போ ஹீராக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியை எடுத்து படிக்கிறாங்க. கனடால இருந்தப்போ ஜோகன் எழுதுனதுதான். என் அம்மா நீங்க கொண்டு வந்து விட்டாங்க, இங்க நான் வளர ஆரம்பிச்சிட்டேன், இங்க நான் வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். இங்க கொண்டு வந்து விட்டப்போ எங்க அம்மா ஹீரா என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்க அப்பா ஒரு மான்ஸ்டர் இருக்கிற இடத்துல நீ வளர வேண்டாம், உன்னோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க கொண்டு வந்து விட்டதாக சொன்னாங்க. ஆனா எனக்கு என்னமோ பயமா இருக்கு, அவங்க 2 பேருமே எனக்கு அம்மா அப்பா இல்லையோன்னு தோணுது. ஏன்னா என்னோட பிளட் குரூப் அவங்களோட ஒத்து போக மாட்டேங்குது. நான் சயின்ஸ் கிளாஸ்ல இதை பத்தி படிச்சேன் அப்படிங்கிற சமயத்துல இப்படி ஹீராக்கெல்லாம் மனசே வெடிச்சிடுது. பாவம் அந்த சின்ன பையன் என்கிட்ட அதை சொல்லவும் முடியாம நான் அம்மா அம்மானு கூப்பிட்டு தான் வீடியோ கால்ல பேசிட்டு இருந்தேன். அந்த பையன் மனசுல இவ்வளோ பெரிய பாரத்தை நானே ஏற்றி வச்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டு அழுவாங்க. அதுல கடைசியா வந்து ஒரு வரி வந்து அந்த பையன் எழுதியிருப்பான், ஒருவேளை லேட்டா அவங்களுக்கு நான் அவங்க பையன் இல்லைன்னு தெரிஞ்சிருக்குமோ, என்னை எப்படியோ எங்கேயோ விடுறதுக்கு பதிலாக கனடா கொண்டு என்ன விட்டுட்டு போயிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு எழுதின அந்த வரிகளை பார்த்துட்டு மனசே உடஞ்சு போயிடுவா. இவ அலறத பாக்குறப்ப சேர்மேனுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால ஜோகனை பாக்குறதுக்கு அலோ பண்றாங்க. ஜோகன் வந்து கட்டி பிடிச்சிட்டால சேர்மேனா தலைன்னு பார்த்துட்டு தான் இருப்பாங்க. எல்லாம் அழுது சமாதானப்படுத்தினதுக்கு அப்புறமாக ஹீரா சொல்வாங்க, இதை பார்ப்பா நீங்க இரு, அவரு தான் உன்னோட அப்பா, நான் உன்னை வளர்க்க மட்டும் தான் செஞ்சேன், அது நான் சொல்லாமே உனக்கு தெரிஞ்சு போச்சு. எப்பவுமே நான் தாண்டா உனக்கு அம்மா, என்ன நீ அம்மான்னு தான் கூப்பிடணும், அப்ப நீ என் கூட இருக்க மாட்டியாமா அப்படிங்கிறதுக்கு இப்ப முடியாது, அம்மா அடிக்கடி வந்து உன்னை பார்த்துட்டு போறேன், நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இவங்க கிளம்புற சமயத்துல சேர்மன் சொல்லுவாங்க, ஒரு நிமிஷம் நில்லு, நான் இன்னொரு விஷயத்த உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். என்னோட வாரிசா நான் வந்து ஜோகனை தான் வளர்ப்பேன், எனக்கு வாரிசும் அவன் தான். ஆனா இதை வந்து என் பொண்ணு தேனால எடுத்துக்க முடியாது, ஏன்னா இத்தனை வருஷமா அவ ஒருத்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ வளர்ந்துட்டா, எல்லாமே அவளுக்கு தான் அவன் நினைச்சிட்டு இருக்கா. அதனால நல்ல ஒரு வார்ம் ஹார்ட்டோட கண்டிப்பா இவன் ஜோகனை வந்து அவன் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டா, என்னோட குட்டி தம்பி அவன் ஏத்துக்கவே மாட்டா. அதனால அவன் சேஃபா இருக்கிறது இங்க மட்டும்தான் முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ பணம் காசுக்காகல ஜோகனை வளர்க்கல, பணம் கொடுத்தப்ப கூட நீ வேண்டான்னு போயிட்டு எனக்கு மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா உன் கூட அனுப்பிச்சு 1 நாள் 2 நாள் தங்க வைக்கலாம் அப்படின்னா கூட இவனோட சேஃப்டி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. அதனாலதான் அப்படிங்கிறப்போ புரியுது, சரி எனக்கு ஜோகனோட சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அடுத்து அப்பாவை கவுக்கிறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் இருக்குன்னு தேயான்னு பாக்குறா. அதனால நியூஸ் 9ஓட லேடி ஆங்கரை வந்து பாக்குறா.
ஃபர்ஸ்ட் பாக்குறது எடிட்டரையும் அந்த ப்ரோக்ராமோட மேனேஜரையும் தான். அதுக்கப்புறம் தான் இவங்களை கூப்பிட்டு கிட்ட கொஞ்சம் சாஃப்டா பேசி இந்த மாதிரி இந்த விஷயம்லாம் இருக்கு, இதெல்லாம் நீங்க உங்க நியூஸ்ல பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. அதுக்கப்புறம் இந்த கேடு கெட்ட நாசமா போன பாஸை பாக்குறதுக்கு வரா. பாஸ் யார் கண்ணிலையும் படாம தலைமறைவாகும் பாதுகாப்பும் வச்சு பாத்துக்கிறது இவதான். ஏன்னா பெரியம்மா பையன் அண்ணமுறையாச்சே, எவ்வளவு நாளைக்கு தையான் இப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இன்னும் கொஞ்ச நாளைக்கு இரு, அந்த கம்பெனி ஃபுல்லா என் கைக்கு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோண்ணா, மத்த எல்லாத்தையும் ஒரு கை பாத்துடலாம், நீ ஃபாரின் எங்காவது போய் செட்டில் ஆகிற வழியை நான் பாத்துக்கிறேன், ஏன்னா இப்போனால ஃபாரின் போக முடியாது, அப்படி பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. கம்பெனில என் கைக்கு வந்ததுக்கு அப்புறமாக ப்ராசிக்யூட்டர் தரப்பு கிட்ட பேசி உண்மையில இருக்கிற சார்ஜஸை கொஞ்சம் குறைக்க சொன்னா போதும், உன்னால ஃபாரின் போக முடியும், உன்னை எங்காவது ஃபாரின்ல வந்து செட்டில் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம இந்த பாஸோட அம்மா, அதாவது தேயானோட பெரியம்மா, சொந்த பெரியம்மா இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. தேயானோட அம்மா இறந்து போனதும் அவங்க ஷேர்ஸ் எல்லாமே வந்துட்டு தேயானுக்கு வந்திருக்கும். அது போக தேயானுக்கு கொஞ்சம் ஷேர்ஸ் இருந்திருக்கும். அதே மாதிரி அக்காவுக்கும் தேயானோட அம்மா கொஞ்சம் ஷேர்ஸ் கொடுத்து வச்சிருந்திருப்பாங்க. அது இன்னும் பெரியம்மா கிட்டதான் இருக்கு. அதை எப்படியாவது வாங்கணும், அந்த வேலை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேயானி யோசிக்கிறான். இந்த பக்கம் அக்காவை கண்டுபிடிக்கிற வேலையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இறங்கிட்டாரு மிஞ்சுன். ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்தது. ஆனா இப்போ சில டீடைல்ஸ் கிடைச்சிருக்கு, பர்த் சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கு, அது சேர்மன் மூலியமாக. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் எங்க அக்கா டெலிவரி பார்த்திருக்கா அப்படின்னா, அந்த டைம்ல இந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணவங்க எல்லாரையும் போய் விசாரிக்கிறா. ஒரு நர்ஸ் கிட்ட அக்காவோட போட்டோ காட்டி கேட்கறதுக்கு இவங்க அந்த போட்டோ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க டெலிவரிக்கு வந்தாங்களா 11 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி அந்த லேடி பார்க்க, நான் கேட்கறது என் அக்காவை தான், இவங்க எங்க போனாங்கன்னு தெரியல, டெலிவரி ஆனதுக்கு அப்புறமாக எங்களை பார்க்க முடியல அப்படிங்கிறப்போ எனக்கும் அவ்வளவுதான்ப்பா தெரியும், டெலிவரி ஆனது இந்த பொண்ணு போயிட்டா, இவ எங்க போனா ஏதுங்கிறது எனக்கு தெரியாது, ஆனா தனியா தான் வந்தா, அவ தனியா வந்தா குழந்தை பெற்றுக்கிட்டா அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உமன்ஸ் ஷெல்டர் இருந்து தான் அனுப்பிச்சு வச்சாங்க அப்படின்னு சொல்ற சமயத்துல அங்க வந்து விசாரிக்கிறாங்க. உமன்ஸ் ஷெல்டர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன். கைவிடப்பட்ட பெண்கள், அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிற பெண்களுக்கெல்லாம் இவங்க ஆதரவு கொடுப்பாங்க. அவங்களோட குவாலிஃபிகேஷன் வச்சு வேலை வாங்கி கொடுப்பாங்க, இல்ல எங்காவது தங்கி படிக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி நான் கர்ப்பமா இருக்கேன், நான் குழந்தை பெற்றுக்கணும், அதுக்கு மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வந்திருப்பாங்க. அட் த சேம் டைம் இவங்க இன்னும் கேட்டிருப்பாங்க, ஏமா குழந்தை பெற்றதுக்கு அப்புறமாக நீ படிச்சிருக்கியா, உன்னோட குவாலிஃபிகேஷன் சொல்லு, உனக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன், நீ நல்ல முறையில் வாழ்றதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்றோம் அப்படின்னப்போ அதெல்லாம் வேண்டாம், நான் குழந்தை மட்டும் பெற்றுக்கணும், அதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஏன்னா இவங்களா போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா இவங்க பேரு, இவங்க ஹஸ்பண்ட் பேர் சொல்ல வேண்டியிருக்கும், நிறைய பிரச்சனை வரும். ஸோ உமன் ஷெல்டர் மூலியமாக போனதால அந்த பிரச்சனை வந்திருக்காது. அவங்க டெலிவரி பார்த்துட்டு வந்துட்டாங்க. அப்பவே அவ போயிட்டாப்பா, நான் கூட கேட்டேன் மேற்கொண்டு ஹெல்ப் வேணுமாமான்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு எதுவுமே வந்துட்டு கேட்கலப்பா அப்படிங்கிறப்போ மிஞ்சுனுக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த லேடி சொல்றாங்க, ஆக்சுவலா சிம்மா வந்து ரொம்ப ஹரிபரியில் இருந்த மாதிரி இருந்தது, உடனே இங்கிருந்து போயிடுங்கிற மாதிரி இருந்தது, யாரோ அவளை சேஸ் பண்ற மாதிரியே அவருக்கு வந்து ஒரு ஃபீல் கொடுத்துக்கிட்டே இருந்தா, எங்களுக்கு அவளை துரத்துறாங்க, அது உடனே இங்கிருந்து போயிடணும் அப்படிங்கிற மாதிரி அவ இருந்தாப்பா அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவளை தேடி சில பேர் வந்தாங்க அப்படின்னதும் இந்த டேட்டோட போட்டோ காட்டி இந்த ஆளா அப்படிங்கிறதுக்கு மோகமல எனக்கு ஞாபகம் இல்லப்பா, அவங்க வந்து தேடிட்டு இங்க சிமா இல்ல அப்படின்றது கார் எடுத்துட்டு போனாங்க. அப்பதான் பார்த்தா அவன் கழுத்துல ஒரு டேட்டோ இருந்தது அப்படிங்கறத மட்டும் சொல்றாங்க. ஃபேஸ் அவங்களுக்கு வந்து தெரியல. ஆனா மிஞ்சுன் கண்டுபிடிச்சிட்டாரு. ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு நம்ம ஹீரோ ஓடி வந்திருப்பாங்க இல்லையா அந்த டேட்டு கிட்ட சண்டை பிடிக்கிறதுக்கு, அப்ப கூட மிஞ்சுன் வந்திருப்பாரு இல்லையா, மிஞ்சுன் தானே டேட்டு அடிச்சிருப்பாரு, அடிச்சடியில அவன் கீழே விழுந்திருப்பான். அப்ப அவன் கழுத்துல இருந்த டேட்டுவை பார்த்துட்டாரு. சோ இவங்க சொல்ற அடையாளமோ அந்த டேட்டுவோட அடையாளமோ ஒத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் நம்ம அக்கா வேணுமா பண்ணிருக்கான் அப்படின்னு புரிஞ்சு போச்சு. இந்த பக்கம் ஹீரா எப்படியாவது இவரை பார்த்துடணும், மிஞ்சுனை பார்த்துணும் அப்படின்னு பார்த்தா மிஞ்சுனை பார்க்கவே முடியல. அவர் ஆஃபீஸ்க்கு அவர் வரமாட்டேன்றாரு. மனசு வெறுத்து போயிருக்காங்க ஹீரா. இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமாக திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரப்போ முக்காவாசி ஹீராவோட ஹேண்ட்பேக். அப்ப ஹீரா வந்து கேமரா வச்சிருப்பாங்க, ஏன்னா நான் பின்னாடி சீட்ல உட்காந்துக்கிறேன், அந்த 2 லேடிஸ் கிட்ட நான் இன்டர்வியூ பண்ணிட்டே வருவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. என்ன வர வழி வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு லேடிஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு கேமரால அவங்க எல்லாத்தையும் வந்துட்டு கவரேஜ் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. இருக்கிறதெல்லாம் ஹீராவோட பொருள் தான், நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல, கண்டே பிடிக்க முடியல, அது ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி தானே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிம் மனசு வெறுத்து போய் சொல்ல, இதை பாரு கிம், சில விஷயங்கள் லேட்டா தான் வெளியே வரும், அதனால எல்லாத்தையும் மனசை போட்டு குழப்பிக்காத, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வருவாங்க. அப்பதான் கிம்முக்கு தோணும், அன்னைக்கு நான் இந்த மாதிரி இன்டர்வியூ எடுத்துட்டே வரேன் அந்த 2 லேடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு தானே காருக்கு பின்னாடி வந்துட்டு இவங்க ஏறினாங்க ஹீரா, ஒருவேளை அதுல நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரா எடுத்துட்டு போறாரு கிம். இங்க கொஞ்சம் ஹீரா வந்து மனசு சரியில்லாம இருக்கா இல்லையா, அதனால நான் போய் ஏதாவது ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவனா வெளியே வந்திருப்பாங்க. மிஞ்சுன் ஆஃபீஸுக்கு வர்றப்போ அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க உங்களுக்கு ஹீரா தேடிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு, சரி இதுக்கு மேல நம்ம வந்து இது பண்ண வேண்டாம், நாமளே ஹீரா போய் பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றப்போ இவனாவும் வருவாங்க. சரி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. சமயத்துல இவரே எல்லாமே சொல்லிடுவாரு மிஞ்சுனே, இந்த மாதிரி நான் உனக்கே தெரியும், நான் சேர்மேனுக்கும் தேயானுக்கும் இடையில வந்துட்டு ஒரு கேம் விளையாண்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும். அந்த சமயத்துல என்ன நம்பி சேர்மேன் இந்த மாதிரி எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாரு, எனக்கு ஒரு பையன் இருக்கு, அந்த பையனை வந்து எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட அவன் அங்கிருந்து கூப்பிட்டுவான்னு சொன்னாரு, லீகலா இருக்கிற எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. தவிர்த்து என் சீமா அக்காவோட குழந்தை தான் அது, சீமாவோட தம்பி தான் நான் அப்படிங்கறத மிஞ்சுன் வந்துட்டு இன்னும் ஹீரா கிட்ட சொல்லல. ஸோ ஹீராக்கும் புரியுது, ஆமா அவர் சொன்னா நீங்க அதுதானே பண்ணிருப்பீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் அது ஏன் குழந்தை தான் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும், ஸோ நீங்க சேர்மன் கொடுத்த வேலையை செஞ்சிருக்கீங்க, கடைசியில பார்த்தா அது ஏன் பையனா போயிடுச்சு. ஆனா எனக்கு கனடால நான் இந்த லேடி கிட்ட பொறுப்பை படிச்சுட்டு வந்தோன்னா அவங்க கிட்ட இருந்து கால் வந்ததும் என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் தான் போயிட்டான் போல இருக்கேன் பையன் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் பதறி போயிட்டேன்.
கடைசியில பார்த்து இப்படி எல்லாம் நடந்து போச்சு அப்படிங்கிறாங்க. அந்த சமயத்துல ஹீரா மிஞ்சுன் கேட்காம எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. ஆக்சுவலா ஜோகனோட அம்மா பேர் வந்து சிமா. அவங்க என்னோட காலேஜ் சீனியர். பிளாஷ்பேக் எல்லாம் இல்லைங்க, ஜஸ்ட் ஸ்டோரி மட்டும் தான் சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. நான் காலேஜ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமாகவும் எனக்கு வேலை கிடைக்காம இருந்தப்போ அவங்க கிட்ட தான் அடிக்கடி ஹெல்ப் கேட்பேன். எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கறதப்பெல்லாம் நிறைய பணம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த நியூஸ் சேனல் கம்பெனில எனக்கு அவங்க தான் வேலை வாங்கி கொடுத்தாங்க. அவங்க எனக்கு தெய்வம் மாதிரி அப்படிதான் இருந்தாங்க. ஆனா அங்க எனக்கு ஒரு அநியாயம் நடந்தது. நான் என்னோட எக்ஸ் ஹஸ்பண்டுக்கு கீழே தான் நான் அசிஸ்டன்ட் ரிப்போர்ட்டரா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த படுபாவி பயங்கரமா குடிச்சிட்டு என்ன அபியூஸ் பண்ணிட்டான். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்க யோசிச்சு பாத்துக்கோங்க. இவங்க அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல்ல பணம் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக சிமா பணம் கொடுத்தப்போ நம்ம ஹீரா வந்து கையில கட்டு போட்டு உட்காந்துருப்பாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு தான் அவன் அபியூஸ் பண்ணியிருப்பான். அப்ப அவங்களுக்கு அடிபட்டிருக்கும். ஆனா இதெல்லாம் எனக்கு நடந்தப்போ கூட நான் சிமா அக்கா கிட்ட சொல்லல. அதுக்கான ரீசன் அவங்க என்ன வேணும்னா பண்ணாங்க, எனக்கு நல்லது பண்ண போனாங்க, நான் தப்பானவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். ஆனா அது உண்மை இல்ல. சிமா என்ன வேணும்னு அங்க வேலைக்கு சேர்த்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது எடிட்டர் மூலியமாக எனக்கு தெரிய வந்தது. அவர் என்கிட்ட வந்து சொன்னாரு, இந்த ஒர்க்குக்கு அதுவும் அந்த ஆள் கீழே எல்லாம் நீ அசிஸ்டண்டா வேலை செய்யற அப்படின்னா சீனியர் ரிப்போர்ட்டர்ஸ் தான் நாங்க போடுவோம். எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத உன்னை கண்டிப்பா வேலைக்கு எடுக்க சான்ஸே கிடையாது. அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆளு. அப்படி இருக்கிறப்போ சீமா உன்னோட காலேஜ் சீனியருங்கிற, உனக்கும் அவங்களுக்கு நல்லா பழக்கம் இருக்கிற மாதிரி இருக்கு, அவங்க போய் இப்போ இந்த வேலைக்கு ஒன்று ரெஃபர் பண்ணியிருக்காங்களே, என்னமோ போமா அப்படின்னு சொன்னது எனக்கு பக்குன்னு ஆயிப்போச்சு. அப்போ சீமா என்ன வேணும்னே என்ன இந்த நரக குழியில மாட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்பதான் புரிய வந்தது. அப்பதான் சீமாவை பத்தின அந்த பிரச்சனையை வந்து நீ தான் நியூஸ்ல சொல்லணும்னு சொன்னதும் எனக்கு பயங்கர கோபத்தில் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக நான் அதை பண்ணிட்டேன். அதுக்கப்புறமாக சீமாக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அந்த என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் என்ன அபியூஸ் பண்ணதுல நான் கர்ப்பம் ஆயிட்டேன். அந்த கர்ப்பமானது வெளியே தெரிய வந்தா அவனோட பேருக்கும் புகழுக்கும் கலங்க வந்துடும் அப்படிங்கிறதுனால ஃபேமஸான நியூஸ் ஆங்கரா இருக்கிறவரு அவருக்கு கீழே ஜூனியர் ரிப்போர்ட்டரா இருந்த தன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியாவது பாலிஷா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நான் என்ன பாவம் பண்ண அப்படிங்கிறது தெரியல. கல்யாணமான நாள்ல இருந்து இவங்கிட்ட அடி ஒத மிதின்னு வாங்கி கடைசியில அதை நான் தாங்கிக்கிட்ட அளவுக்கு என் குழந்தையால தாங்கிக்க முடியல. அது செத்து போச்சு. செத்த குழந்தையதான் நான் பெத்தெடுத்தேன். எனக்கு புரியல, நான் என்ன பாவம் பண்ணேன், எனக்கு இப்படி ஒரு நரகம் கிடைக்கிறதுக்கு நான் டிசர்விங்கே கிடையாது, ஏன் சீமா என் லைஃப்ல இப்படி விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமாவை போய் பார்த்து பேசணும்னு இருந்தது. அந்த சமயத்துல தான் மிஸ்டர் கு டிடெக்டிவ் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட பத்தி எல்லாம் சொன்னேன். சீமா எங்க இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம சிமாவும் வந்து பிரெக்னென்ட் ஆயிருக்கா, குழந்தைய பெத்தெடுத்துட்டு இருந்திருக்கா, அவ கையில குழந்தை இருக்குன்னு கூட சொன்னாரு. இன்னும் சொல்ல போனா யாரெல்லாம் சிமாவை துரத்துறாங்களோ அவங்க சிமாவை மட்டும் கிடையாது, அந்த குழந்தையும் தான் துரத்துறாங்க. அந்த குழந்தையோட உயிருக்கும் ஆபத்து இருக்கு அப்படின்னு வந்து என்கிட்ட சொன்னாரு. ஸோ அந்த சிமாவை பார்க்கறதுக்காக போனேன். கிட்டத்தட்ட அந்த இடம் நெருப்பு பிடிச்சு எரிஞ்சிட்டு இருந்தது. அந்த வேற ஸ்கூல்ல இருந்து சிமாவை நான் தான் காப்பாத்தினேன். சிமாவை என்னால மன்னிக்க முடியல. நான் சிமா கிட்ட கேட்டேன், என்ன ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. சிமா கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் இல்ல. எனக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணல, ஆனா இந்த குழந்தைக்கு பண்ணணும்னு தோணுது. நீ எப்படியோ காப்பாத்திக்கோ, உன்னை அதை பத்தி எனக்கு பிரச்சனை, இந்த குழந்தைய வேணா என்கிட்ட கொடுத்துட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜோகனை கேட்டு வாங்கிட்டு வந்து நான் தான் வளர்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுவாங்க. இப்பதான் ஓரளவுக்கு இவருக்கு வந்து கோர்வையா புரிதியா இருக்கு. மிஞ்சுனுக்கு ஏன் ஹீரா இப்படி பண்ணா, நம்ம அக்கா இவளுக்கு வேலை வாங்கி கொடுத்துருந்தாலும் நம்ம அக்கா மேல ஏன் இவ்வளவு காழ்ப்புணர்ச்சியோட இருந்தா அப்படிங்கிறது இவருக்கு கொஞ்சம் புரியுது. ஆனா இன்னொன்னு புரியாதது என்னன்னா, நம்ம சீமா அக்கா அவ்வளவு கெட்டவளா, தெரிஞ்சே ஹீராக்கு வேலை வாங்கி கொடுத்து அந்த இடத்துல அவளுக்கு அப்படி தப்பு நடக்கும்னு தெரிஞ்சே பண்ணிருப்பாளா அப்படிங்கிறது மைண்டுக்குள்ள வருது. பயங்கரமா ஹீரா அழ ஆரம்பிச்சிருவாள். இவர் கர்ச்சீஃப் கொண்டு கொடுத்துட்டு தோலை தட்டி சமாதானப்படுத்துறப்போ எனக்கு இப்போ ஒண்ணுதான் பண்ணும் மிஞ்சுன், ஜோகன் கிட்ட சொல்லணும். ஜோகன் என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருக்கான், அவனை பெத்த அம்மாவும் அவனை கைவிட்டுட்டதாகவும் அவனை வளர்த்து நானும் கைவிட்டுட்டதாகவும் நினைச்சிட்டு இருக்கான். அது கனடால இருக்கிறப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் அவன் அம்மா இல்லை அப்படிங்கிறது கனடால இருக்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ அவன் சொந்த அம்மாவும் அவனை கைவிட்டதாகவும் நானும் கைவிட்டதாகவும் நினைச்சிட்டு இருக்கான். அவன்கிட்ட சொல்லணும், உன்னை பெத்த அம்மாவும் சரி நானும் சரி உன்னை கைவிடடா, இங்க 2 பேருக்கும் நீ தான் உயிர், நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அம்மா என்கிட்ட கொடுத்தா, நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் உனக்கு கனடாக்கு அனுப்பிச்சேன்னு அவன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்க. இந்த சீன் பயங்கர பாவமா இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிறப்போ ஹீராவும் மிஞ்சுன்னு பேசிட்டுன்னு சொல்லிட்டு யூனா வந்து அங்கிருந்து வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க ஆஃபீஸ்க்கு வந்திருப்பாங்க. ஆஃபீஸ்ல கிம்பு தான் அந்த யூனாவோட கேமரா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு இல்லையா, அதுல ஒரு ஃபுட்டேஜ் சிக்கிடுச்சு. யூ நீங்க பாரு அப்படிங்கிறப்போ அந்த கார் தலைகெல்லாம் கமுந்தப்போ இவங்க கையில வச்சிருந்த கேமரா வந்து ஆஃப் ஆயிருக்காதுங்க, ஆன்லயே இருந்திருக்கும். அதுல அந்த டேட்டு வந்து குமிஞ்சு பார்த்தது, அந்த ட்ரக் டிரைவர் இன்னொருத்தங்கிட்ட அந்த சாவியை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு கவர் ஆயிருக்கு. இது உடனே நான் போய் சொல்லணும் அப்படிங்கிறப்ப இல்ல அமைதியாரு, ஆட்டத்தை கலைச்சிடாத பொறுமையாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனா சொல்றாங்க. அடுத்த நாள் நியூஸ் 9 அந்த லேடி ஆங்கர் வந்துட்டு நம்ம ஹீரா கிட்ட பேசுறதுக்கு வராங்க. என்னங்க இன்னும் ஏதாவது டீடைல்ஸ் கிடைச்சிச்சு அந்த ஆக்சிடென்ட் பத்தி, எஃபி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி பத்தி ஏதாவது தெரிஞ்சது அப்படிங்கிறப்போ ஹீரா யோசிக்கிறா. ஜோகனோட அப்பா தான் அந்த சேர்மன், அவங்கள நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னா நம்ம ஜோகனோட லைஃப் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நான் அதை அப்படியே விட்டுற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. இந்த லேடி ஆங்கருக்கே ஷாக் ஆயிடும். இந்த பக்கம் மிஞ்சுனுக்கு இப்ப மனசுல வேற ஒரு பாரம் வந்து ஏறிக்குச்சு. நம்ம அக்கா எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கல அப்படிங்கிறது கொடுமைன்னு பார்த்தா நம்ம அக்காவாலதான் ஹீரோட லைஃபே நாசமா போயிருக்கு. ஹீரோ அப்படிதான் சொல்லிட்டாளா, அதனாலதான் நம்ம அக்காவை பழி வாங்கினேன்னு சொல்றா. இது எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம அவங்க அக்கா கூட இருந்த வீட்டுக்கெல்லாம் வந்து பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இந்த பக்கம் கிம்மும் யோனும் வந்துட்டு முடிவு பண்ணிட்டாங்க, நாம வந்து சைலண்டா அந்த டேட்டோவை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஃபாலோ பண்ணவும் செய்யறாங்க.
ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்றாங்க. அதுக்கப்புறமாக இதை நம்ம மிஞ்சுன் கிட்டயாவது சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் காட்டி மிஞ்சுன் கிட்ட சொல்லிடுறாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து போயிடுறாங்க. இப்போ அசிஸ்டன்ட் கிட்ட எல்லாத்தையுமே வந்துட்டு மிஞ்சுன் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி அந்த பையன் வந்துட்டு ஹீராவோட பையனே கிடையாது, எங்க அக்கா சிமாவோட பையன் அப்படிங்கிறப்போ என்ன சொல்ல வர்றீங்க, இல்ல ஒரே குழப்பமா இருக்கே. அப்போ அந்த குழந்தையோட அப்பா அப்படிங்கிறப்போ எஃபி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியோட சேர்மன் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன பண்ண போறீங்க, சேர்மன் பக்கமாக நீங்க சாதகமா நிக்கணும், என்ன பண்றதுன்னு தெரியலன்னு மிஞ்சுன் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமாக ஹீராவை தான் கட்டுறேன். ஹீராக்கு டக்குனு ஞாபகம் வருது, ஐயோ கார்ல உட்கார்றப்போ நான் வீடியோ எடுத்துட்டே வந்தேனே, இப்போ நான் கேமரா ஆஃப் பண்ணலாம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேமராஸை தேடிட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு எதிர்ச்சியா தான் வருவாரு யாரு, நம்ம மிஞ்சுன். என்ன ஹீரா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு, இல்ல நான் கேமரா ஆஃப் பண்ணல, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, கண்டிப்பா ஏதாவது கவர் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறப்போ, இதை பாரு இதை சொல்றதுக்காக தான் நான் வந்தேன், இப்போ நீ கேமராவை தேடுறதுனால நான் பேசல, இதுக்கப்புறம் இந்த கேஸை நீ விட்டுரு, உன்னை எந்த டேஞ்சர்லையும் இழுக்கிறதுக்கு நான் விரும்பல, இந்த கேஸை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இந்த பக்கம் அந்த லேடி ஆங்கர் தான் காட்டுறாங்க. அந்த லேடி நியூஸ் ஆங்கர் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கிறப்ப அவங்க முன்னாடி ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைலை கொடுத்தது வேற யாரும் ஹீரா தான் கடைசியாக கொடுத்துருப்பாங்க. நான் வந்து விட்டுட்டேன், இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க ஏதாவது ட்ரை கொடுக்குறீங்க அப்படின்னா கொடுங்க, இன்சூரன்ஸ் யூனியன் ஆஃபீஸ் போய் நீங்க ஒரு விசிட் கொடுங்க. இன்னும் சொல்ல போனா ஜஸ்ட் நான் ஒரு சேனல் தான் வச்சிருக்கேன், ஒரு யூடியூப்ல நான் சேனல் வச்சிருக்கேன், பட் என்ன விட நீங்க மிகப்பெரிய நியூஸ் சேனல், உங்களால இன்னுமே கூட நிறைய கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த நியூஸ் 9 லேடி ஆங்கர் என்ன தெரியுமா அங்க பண்ணுவா, இது அத்தனையும் அவர் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துருப்பா இல்லையா, தயானை கூப்பிட்டு கொடுத்துருவா, உண்மையை சொல்லிதான் கொடுப்பா, இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணது நான் கிடையாது, ஹீரா தான், ஆனா ஹீராக்கு வந்து இதுக்கு மேல கொண்டு போறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்ன கவர் பண்ண சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவா. இன்னுமே அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு முன்னாடி நின்று ப்ராட்டஸ்ட் நடந்துட்டு தாங்க இருக்கு. அதனால போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ்ல தலைவலியில் இருக்கிறாங்க. ஆனா அந்த தனி வீட்டு இருந்து சேர்மன் வெளியே வர்ற மாதிரியே இல்லை. இது என்ன எதுன்னு தேர்ந்த அசிஸ்டன்ட் கிட்ட கேட்கறதுக்கு அந்த அசிஸ்டன்ஸ்ல விசாரிச்சிருப்பா. ஆக்சுவலா உங்க அப்பா மூலியமாக ஃபிளைட் டிக்கெட் போட்டு மிஞ்சுன் கனடா போயிருக்காரு. போனவர் வர்றப்போ கையோட ஒரு 11 வயசு பையனை கூப்பிட்டு வந்திருக்காரு. என்ன சொல்ற, சரி அது என்ன ஏது, அந்த பையன் யார் எதுன்னு விசாரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கம்பெனியோட அவசர மீட்டிங் நடக்குது. அதுக்கு சேர்மன் வர்றது கிடையாது. எல்லாமே தியானுக்கு சாதகமாக தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா மற்ற போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு அதிருப்தி ஆயிட்டாங்க, என்ன சேர்மன் வர மாட்டேங்கிறாரு, பேச மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு. ஆனா அடுத்த நாள் இந்த ஆட்டத்தை எல்லாம் பார்த்த சேர்மன் தனி ஒரு பிரஸ் மீட் வச்சு, இப்போ நடக்கிற அத்தனை பிரச்சனைக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், என்னென்ன நஷ்டீடு கொடுக்க முடியுமா நான் கொடுத்துடுறேன். இதுக்கப்புறமாக எஃபி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிறது அதோட ஷேர்ஸை இன்னும் சில பல மற்ற கம்பெனிஸோட ஓனர்ஷிப்பை ஷேர் பண்ணிக்க போகுதோ அப்படின்னு சொன்னதும் இதை லைவா பார்த்துட்டு இருக்க தேவனுக்கு வருமே கோவம், என்ன பண்ணிட்டு இருக்கா இந்த ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க இன்னொரு பெரிய ட்விஸ்டும் இருக்கு. அவர் சொல்லிட்டு போயிடுவார் சேர்மன், இதுக்கப்புறம் நீங்க ஏதாவது பேசணும் அப்படின்னா மேனேஜிங் டைரக்டரான மிஞ்சுன் கிட்ட பேசிக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ மிஞ்சுனுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்தாச்சு. அப்பதான் அசிஸ்டன்ட் ஓடி வந்து, மேடம் அந்த பையன் யார் என்னன்னு விசாரிக்க சொன்னீங்க இல்லையா, இப்பதான் தெரிய வந்தது ஆக்சுவலா அந்த பையன் ஹீராவோட பையன். ஆனா ஹீராவுக்கு பிறந்த பையன் கிடையாது. ஹீரா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறப்ப அவளோட குழந்தை வயிற்றுல இறந்து போச்சு. இந்த பையன் அவன் வளர்த்துட்டு தான் இருக்கா, அவளோட சொந்த பையன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு போட்டோவை காட்டுறாங்க. அந்த தனி வீட்டுல பக்கத்துல வாக்கிங் எல்லாம் போவார் இல்லையா சேர்மன், அப்ப இந்த பையனை கூப்பிட்டு போறத போட்டோ எடுத்திருப்பாங்க. இதை பார்த்ததும் என்னமோ ஒண்ணு தையானுக்கு பிடிப்பட்டு போச்சு. இந்த பக்கம் பிரஸ் மீட்ல முடிச்சதுக்கு அப்புறமாக மிஞ்சுனும் அசிஸ்டன்ட் தான் இருப்பாங்க. அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, சரி எதுக்கும் கவனமா இருங்க, சேர்மன் ரொம்ப நம்ப முடியாது. அது எனக்கு தெரியும் அப்படிங்கிற சமயத்துல இவனா ஓடி வந்து, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் சமயத்துல அவ கேமரா ஆன்ல தான் இருந்தது, அப்ப இருந்த ஃபுட்டேஜ் அவகிட்ட காட்டாம வச்சிருந்தோம் இல்லையா, ஆனா ஹீரா பார்த்துட்டா, பார்த்த உடனே இங்கிருந்து கிளம்பி அந்த டேட்டுவை பார்க்க போயிருக்கா அப்படின்னதும் உடனே அங்க டேட்டுவை பார்க்க போன ஹீராவை பாக்குறதுக்காக இவரு கிளம்புறாரு. ஆனா அதுக்குள்ள அங்க வந்து அவ சேனல்ல அந்த வீடியோவை பப்ளிக்கே பண்ணிட்டான், அது லைவ்ல போயிட்டு இருக்கு. பாத்தியாடா இது நான் வந்து எடுத்திருக்கேன், நீ வேணுதான் ஆக்சிடென்ட் பண்ணிருக்கேன், நாங்கெல்லாம் இருக்கோமா செத்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நீ பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிருக்க. அதுக்கப்புறம் தான் ட்ரக் ஓட்டிட்டு வந்த டிரைவர் கிட்ட நீ கீ கொடுத்துருக்க. ஸோ ட்ரக்கை ஓட்டது நீ தான்டா, இதுக்கு ஆதாரம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ வந்த கோபத்துல இவன் அடிச்சிடுறான். அதுக்குள்ள எப்படியும் அங்க நம்ம மிஞ்சுன் வந்துட்டாரு. உடனே டேட்டா அங்கிருந்து ஓடிடுறான். ஹீரா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு, இதை பாரு மிஞ்சுன், உடனே நம்ம ஏதாவது பண்ணியாகணும், இங்க பாரு இங்க கேமரா இருக்கா, அவன் அடிச்சிருக்கான், அதையும் ஃபுட்டேஜ் எடுக்கணும், அவன் இன்னொரு ஸ்டெப் எடுக்கிறதுக்குள்ள நம்ம அவன் எப்படியாவது மாட்டி விடணும் அப்படிங்கிறதுக்கு கத்துறாரு. உன்னை பத்தி யோசின்னு சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத நான் அடுத்த வந்து சொல்றேங்க.